தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே, நாமக்கல் மாவட்டம் சார்பிலே ஒரு சிறிய பதிவு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது. அப்போது பல ஊடகங்களும் தேமுதிக அதிமுகவிற்கு விட்டு விலகியதற்கு பேரம் பேசியது, சீட்டுக்காக போனாங்க அப்படின்னு பல விஷயங்களை தேமுதிக மேலே பலவிதமான விமர்சனங்கள் வைத்தார்கள். இன்றைக்கு அதிமுகவின் ஒரு பிரிவான சி.வி. சண்முகம் பிரிவு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இணைவதற்காக இருந்தது. ராஜ்யசபா தேர்தல் சீட்டு தருவதாக தேமுதிகவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றினார் என்பதை வெளிப்படையாக தெளிவாக சொல்லிவிட்டார். அதேபோல தேமுதிக வர விரும்பிய போது அவர்களை வர வேண்டாம் என்று விரட்டி அடித்தார் பழனிசாமி என்றெல்லாம் சொல்லிவிட்டார். இவ்வளவு தெளிவாக அவர் ஒரு அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகி இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த அளவிற்கு போன தேர்தலிலே நியாயமாக இருந்தது. ஆனால் ஊடகங்கள் அனைத்தும் எந்த அளவிற்கு சேரைவாற்றி அள்ளி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மீது தூற்ற வேண்டுமோ அவ்வளோ தூற்றிவிட்டார்கள். ஆனால் இப்போது எந்த ஊடகமாவது அன்னைக்கு நாங்கள் தேமுதிகவை பார்த்து அந்த மாதிரி சொன்ன தவறு அப்படின்னு எந்த ஊடகமும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு நற்பெயர் வருகிறது என்றால் அதை ஒரு நிமிடமாகவும், தேமுதிக விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் 1 மணி நேரமாகவும் பதிவு செய்வார்கள் ஊடகங்கள். நிச்சயமாக 2006 ஒரு தனி மனிதனாக சட்டமன்றம் சென்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தேமுதிக பெற்றது. இன்றைக்கு அந்த எழுச்சி தொடங்கிவிட்டது 2026 தனி ஒரு மனிதனாக. ஏனென்றால் ஏன் சொல்கிறோன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் போது பல விமர்சனங்கள் எங்கள் மீது வச்சாங்க. அதையெல்லாம் பார்த்து மன உளைச்சலானோம். ஆனால் அந்த மன உளைச்சலுக்கெல்லாம் தெய்வம் நின்று கொள்ளும், சரிங்களா? ஏன்னா அந்த மன உளைச்சலுக்கெல்லாம் பதிலாக இன்றைக்கு அதிமுக சார்பிலேயே நாங்கள் தான் தேமுதிகவிற்கு துரோகம் செய்துவிட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இது போதும். நிச்சயமாக கேப்டனின் ஆன்மா இருக்கிறது. இனி வரும் காலங்களிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒவ்வொரு அடியும் சிறப்பாக எடுத்து வைக்கும். நன்றி, வணக்கம்.